சினிமா எப்போவுமே பலவிதமான பரிமாணங்களை எடுத்துக்கிட்டு இருந்தாலும், பலவிதமான விஷயங்கள் இருந்தாலும், ஒரு புதுசான கண்டென்ட்டை மட்டும் தேடிக்கிட்டே இருக்குது. அப்படி புதிதான கண்டென்ட்டை தூக்கி வைக்கும்போது, அந்த கண்டென்ட்டுக்கு வரவேற்பு கிடைக்குது அப்படின்னு நல்ல கண்கூட தெரியுது. ஆக, நீங்கள் காலேஜ் சப்ஜெக்டில், கிரைம் சப்ஜெக்டில், நீங்கள் எந்த விதமான பேட்டர்னில், எந்த விதமான ஜர்னலில் நீங்கள் படம் பண்ணாலும், அந்த கண்டென்ட் வந்து அவர்கள் இதுவரை பார்க்காத, கேட்காத ஒரு புது விஷயமா இருந்தால், அது வந்து மிகப்பெரிய ரீச் ஆகும். இதை முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டியது யாருன்னா, ஏன்னா இயக்குனர்கள், திரைக்கதை எழுதுகிறவங்க தான் இன்றைக்கி இயக்குனராகவும் இருக்கிறாங்க. அவங்க அந்த மாதிரி கண்டென்ட்டை பிடிக்க ரெடியாக இருக்காங்க. ஒன்லி ஒன் திங், அதற்கான ப்ரொடியூசர்ஸ் வேணும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கதை நிச்சயம் வெற்றி பெறும் அப்படின்னு ஏஜிஎஸ் முடிவு பண்ணது தான். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி எடுத்த லவ் டுடே சப்ஜெக்டையும் அது ஏற்கனவே ஷார்ட் ஃபிலிமாக வந்திருக்குது. ஷார்ட் ஃபிலிமாக நல்ல வெகுஜனங்கள்கிட்ட வந்து அது ரீச் ஆகிருக்குது. அதாவது யங்ஸ்டர்ஸ் ரீச் ஆகிருந்த டயத்தில் அதை படமாக பண்ணி அதை வச்சு வெற்றி படமாக கொடுத்து பிரதீப் ரங்கநாதன் ஒரு ஹீரோவாக்கி விட்டாங்க. அதே பிரதீப் ரங்கநாதன் ஹீரோவை வச்சு இந்த படம் வெற்றி பெறும், இந்த கண்டென்ட் வெற்றி பெறும்னு சொல்லி நம்பி அந்த கதையை ஃப்ரெஷ்ஷாக கொடுத்த ஏஜிஎஸ்க்கும் இந்த வெற்றி சேருன்னு தான் சொல்லணும்.